அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்ரால 60வது வசனம். மூசா தன் சமூகத்திற்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இஸ்ரவேலர்களுக்கு தான் வழங்கிய மற்றொரு அருட்கொடையை இறைவன் இங்கு நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இஸ்ரவேலர்களே, உங்களுடைய இறைத்தூதர் மூசா உங்களுக்காக என்னிடம் தண்ணீர் வேண்டினார். அவரது வேண்டுதலை ஏற்று உங்களுடன் நீங்கள் எடுத்துச் செல்லும் ஒரு கல்லிலிருந்து உங்களுக்கு நான் தண்ணீரை வெளிவர செய்தேன். அந்த தண்ணீர் உங்களுக்கு எளிதாக கிடைக்கவும் ஏற்பாடு செய்தேன். மேலும் அந்த கல்லிலிருந்து 12 ஊற்றுகளை பீரிட வைத்து உங்களில் உள்ள ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு ஊற்றை ஏற்பாடு செய்தேன். அதை அவரவர்கள் தெரிந்து கொண்டனர். ஆகவே எந்தவித உடல் உழைப்பும் சிரமமும் இன்றி நான் வழங்கிய மண்ணு மற்றும் சல்வாவை நீங்கள் வயிறார உண்ணுங்கள். உங்களுக்காக நான் சுரக்க செய்த இந்த நீரையும் பருகுங்கள். இவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்த இறைவனை வழிபடுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி தெரியாதீர்கள். அதாவது எனது அருட்கொடைகளுக்கு பிரதியாக பாவங்களை புரியாதீர்கள். அவ்வாறு செய்தால் அந்த அருட்கொடைகள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய கூற்றுப்படி, இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் சதுர வடிவிலான கல்லொன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உத்தரவின் பேரில் தமது கைத்தடியால் அந்த கல்லில் அடித்தார்கள். உடனே அதிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டன. அந்த கல்லில் ஒவ்வொரு மூலையிலும் 3 ஊற்றுகள் இருந்தன. அவர்களில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவரவருக்கான நீரூற்று எதுவென அறிவித்து கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து அவர்கள் நீரை அருந்தினார்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கூற்றுப்படி, தூர்சினாய் மலையிலிருந்து அந்த கல் எடுக்கப்பட்டதாகும். இஸ்ரவேலர்கள் அதை தம்முடன் சுமந்து கொண்டு செல்வார்கள். எங்காவது அவர்களுக்கு தங்க நேர்ந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கைத்தடியால் அதில் அடிப்பார்கள், தண்ணீரை பெற்றுக் கொள்வார்கள். மேலும் இஸ்ரவேலர்கள் தீகு அப்படிங்கிற பாலைவனத்தில் தங்கியிருந்த போது அவர்களுக்காக கல்லிலிருந்து வாய்க்கால்கள் தோன்றின அப்படின்னு லஹாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு வசனத்தோட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.